வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல் குக் வித் சுஜி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்கா விருந்துக்கு வர்றாங்க. அதனால் கொஞ்சமாக சிக்கன் ரெசிபீஸ்க்காக சிக்கன் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். கிச்சன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்குது. இது சின்ன கிச்சன் தான், இது மாடர்ன் கிச்சன் எல்லாம் கிடையாது, நார்மல் கிச்சன் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா அக்காவுக்காக சிக்கன் பிரியாணிக்காக பார்த்திங்கன்னா ஒரு 1.25 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் பெப்பர் கிரேவி பண்ணலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு 1 kg அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பார்பிக்யூ பண்ணலாம், வீட்லேயே தந்தூர் பார்பிக்யூ பண்ணலான்னு சொல்லிவிட்டு இது ஒரு 2 kg அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேரினேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இங்கே பார்த்திங்கன்னா பார்பிக்யூ பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு தை பீஸாக தான் எடுத்திருக்கேன். செஸ்ட் பீஸும் எடுக்க கிடையாது, பின்ன லெக் பீஸும் எடுக்க கிடையாது, ஃபுல்லாகவே தை பீஸாகவே எடுத்திருக்கேங்க. நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கோம். கொஞ்சம் எலுமிச்சப்பழம் பிழிஞ்சு கழுவுனோன்னா நமக்கு கவுச்சி வாசம் வராது, நல்லா நீட்டாகவே க்ளீன் ஆகிடும். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் குறுமிளகு தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்த்திடுறேங்க. அடுத்ததாக நம்ம கறி மசாலா தூள் இல்லாட்டி மட்டன் மசாலா அது இருந்ததுன்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அடுத்ததாக மஞ்சள் பொடி பார்த்திங்கன்னா கொஞ்சமாக, ரொம்ப அதிகமாக வேணாம், அப்புறம் எல்லோயிஷாக இருக்கும். நம்ம இங்கே ஃபுட் கலர் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை, அதனால் லைட்டாக மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் பொடியும் சேர்த்திக்கலாங்க. உங்கள்கிட்ட காஷ்மீரி சில்லி பவுடர் இருந்தால் அதை சேர்த்திக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால நான் நார்மல் மிளகாய் பொடி தான் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர் பார்த்திங்கன்னா அதுவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே சேர்த்திக்கிறேன். அடுத்தது தேவையான அளவு உப்பு இதோடவே சேர்த்திடலாம். எங்கள் வீட்டில் கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் சேர்த்திக்குவோம். உங்கள் வீட்டில் எந்த அளவுக்கு சேர்த்திக்குவீங்களோ அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தா போல் சேர்த்திக்கோங்க. நம்ம ஆல்ரெடி எலுமிச்சப்பழம் போட்டு தான் சிக்கனை கழுவிருக்கோம், இருந்தாலும் இதுக்கு எலுமிச்சப்பழம் தேவைப்படும். அதனால் நான் இங்கே ஒரு அரை எலுமிச்சம்பழம் அளவுக்கு மட்டும் நான் சேர்த்திருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் இந்த சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன், அதுவும் இதோடவே சேர்த்திடலாம். இந்த சட்னி கரண்டியில் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாங்க. இதுலேயே நமக்கு க்ரீன் கலர் வேணும் அப்படின்னா நம்ம புதினா மல்லித்தலை அரைச்சி விட்டுட்டு கொஞ்சமாக க்ரீன் கலர் சேர்த்திட்டோன்னா நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி க்ரீன் கலராக இருக்கும். நமக்கு இந்த கலர் தான் மனசில் பதிஞ்சிருக்கு, அதனால் இது சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும்னு ஒரு ஃபீல். அதனால் நான் இன்றைக்கி ரெட் கலர்லேயே பண்ணுறேன். நான் சொன்னது மாதிரி நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லாட்டி உங்களுக்கு வேணும்னா ரெட் கலர் சேர்த்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஆனால் நம்ம இன்றைக்கி நம்ம வீட்டில் அரைச்ச தனி மிளகாத்தூள் தான் சேர்த்திருக்கோம். இப்போது இந்த சிக்கன் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்தி நல்லா கலந்து விட்டுருலாங்க. இது பார்த்திங்கன்னா நமக்கு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் போலெல்லாம் ஊறிச்சுன்னா ரொம்ப சூப்பராக வரும் தந்தூரில் போடும்போது. நான் ரெகுலராக ஒரு சிக்கன் ஸ்டாலில் தாங்க வாங்குவேன். அவர் பார்த்திங்கன்னா ஹோட்டலுக்கெல்லாம் சப்ளை பண்ணுறவர், அதனால் நம்ம எந்த ரெசிபி சொல்கிறோமோ அதுக்கு தகுந்தாற் போல் அவர் நமக்கு கட் பண்ணி கொடுத்துருவார். அதுவும் இல்லாமல் எனக்கு சார்ஜும் பார்த்திங்கன்னா எந்த ப்ரைஸ் வருதோ அதே தான் போடுவார். நம்ம ஒரு சில கடையிலலாம் பார்த்திங்கன்னா வெறும் லெக் பீஸாக கேட்டோன்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க, அதாவது ஒரு 20-30 ரூபா போல் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. அது மாதிரியெல்லாம் இல்லை, பார்க்குறக்கு மசாலா கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் எல்லாத்துலேயும் ஈவனாக நல்லா கோட்டாகி வருது. என்கிட்ட இதை விட பெரிய கடாய் இல்லை, கொஞ்சம் பெரிய அகல பாத்திரமாக இருந்ததுன்னா நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாகா இருந்திருக்கும். அக்கா பார்த்திங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போவே ரெடி பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சோன்னா தான் அவங்க வர்றப்போ நம்ம தந்தூர் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த தை பீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு குக்காகிறது ஈஸியாக குக் ஆகிடும். அதே நமக்கு லெக் பீஸ் போல் இருந்தது அப்படின்னா நடுவில் கொஞ்சம் வேகாத மாதிரியே ஃபீல் ஆகும். அதே செஸ்ட் பீஸாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நமக்கு சக்கையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம என்ன தான் கீரல் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தாலும் கொஞ்சம் சக்கையாக இருக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆகும். அதனால் கூடுமானம் மட்டும் தை பீஸாக வாங்க பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு, எல்லா பக்கம் ஈவனாக கலந்து விட்டாச்சு. இப்போ இது குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் போல் ஊறட்டும். இப்போ மணி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மணி ஒரு 8 o'clock ஆகிடுச்சு.
இப்போ இது நம்ம மதியம் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். டைம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இடையில அப்பப்போ ஒரு தடவை எடுத்து திரும்பவும் இது போல் கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்படியே விட்டு வைக்க வேணாம். இங்கே சாக்கோல் பார்த்திங்கன்னா நல்ல நெருப்பு வச்சுருக்கோங்க. இதை நான் ஸ்டவ் மேலே வச்சு அனல் வந்ததுக்கப்புறமா எடுத்து போட்டு வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நம்ம சிக்கனும் பார்த்திங்கன்னா நல்லாவே மேரினேட் ஆகிருக்கு. இப்போ இந்த பார்பிக்யூ ஸ்டிக்கில் நம்ம குத்திக்கலாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இது போல் நல்லா ஒரு தடவை, அதாவது கொஞ்சம் சாரோடு இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி போட்டோன்னா நமக்கு எடுத்தோடனே கருத்த மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் நல்லாவே கலந்து விட்டுட்டு இது போல் நம்ம கம்பியில் குத்திக்கலாங்க. இது பார்பிக்யூ கம்பின்னு நான் சும்மா போய் தாங்க சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஜிலேபி திருப்புற கம்பி தான் நான் வாங்கியிருந்தேன். நான் பார்பிக்யூ ஸ்டிக் வேணும்னு வீட்டில் அடம் பிடிச்சிட்டு தான் இருக்கேன். அது வாங்கி தர மாட்டுறாங்க. அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். அது நமக்கு இந்த சிக்கனை ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பில் இந்த சிக்கோலாட்டம் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு சிக்கன் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம இதை ஹோல்டு பண்ணிக்கணும். இந்த சைஸ் பார்த்திங்கன்னா பெருசாக சிக்கன் பீசஸ் இருக்குது. நான் இதில் ஒரு 3 எண்ணம் போல் போட்டுக்கிறேங்க. இதுலேயே நம்ம சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லைனாகவே போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இங்கே கொஞ்சம் பெரிய பீஸாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுனால பெரிய பீஸ் கட் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா ஒரு குச்சிக்கு நம்ம ஒரு 3 பீஸ் போல் எடுத்துருக்கோங்க. இப்போ இதை இந்த சாக்கோல் மேலே வச்சிடலாங்க. நல்லா பரப்பி விட்டுக்கலாம். என்கிட்ட 3 ஸ்டிக்கு தான் இருக்குது, அதனால நான் சாக்கோலை சுருக்கி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட 4-5 எண்ணம் இருக்குது, அப்படி பரவலாக வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் சாக்கோல் இன்னும் கூட நிறையாவே போட்டுக்கலாங்க, ஒன்றும் தப்பில்லை. நான் சொன்னது போல் பார்த்திங்கன்னா சாக்கோலை ஃபஸ்ட்டு ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு இது மேலே போட்டு மீதம் இருக்கிற சாக்கோலை போட்டிங்கன்னா சீக்கிரமாகவே நமக்கு சூடு ஏறிடும். நம்ம இது மேலேயே வச்சு பண்ணுறதா இருந்தால் அதுக்கு கெரோசின் தேவைப்படும், பெட்ரோலு இது மாதிரியெல்லாம் தேவைப்படும். அதுக்கு நமக்கு டைமும் பிடிக்கும், நமக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடும். ஏன்டா நம்ம கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாமா அப்படிங்கிற போல் தோணும். அதனால் நீங்கள் கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுடுங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி ரோட்டி மேக்கர் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த என்ன சொல்கிறது புல்கா மேக்கர் எல்லாம் இருக்கும், அது மேலே வச்சிங்கன்னா சாக்கோல் நல்லா ஈஸியாக சீக்கிரம் ஈவனாகவே சூடேறிடும். அது மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு சாக்கோல் சூடேற்றுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் ரெகுலராக எப்படி பண்ணுவீங்களோ அது போல் செய்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2வது ஸ்டிக்கும் நம்ம ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம தக நெருப்பு எரியிற மாதிரி பண்ணாமல் அந்த அனலில் தான் நமக்கு வேகணும். அதனால் மெதுவாக திருப்பி விட்டுட்டே இருங்க. அந்த சாரெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சொட்ட ஆரம்பிக்கும். அந்த சிக்கனில் இருக்க ஈரமெல்லாம் சொட்ட ஆரம்பிக்கும், அதில் இருக்க ஆயில் எல்லாம் வந்துடும். இது மேலால் நமக்கு லைட்டாக கிளேஸ் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணுறேங்க. அது அவசியம் இல்லை, ஆனால் அப்ளை பண்ணும்போது பார்க்குறதுக்கு அப்பீடைசிங்காக நல்லாயிருக்கும், அதனால நான் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மசாலா, அது கூட நீங்கள் மேலால் அப்படியே அப்ளை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா திருப்பி விட்டுட்டே இருக்கணும். அதுக்குன்னு திருப்பி விட்டுட்டே இருக்கக்கூடாது. ஒரு சைடு வச்சோன்னா குறைஞ்சது ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் அது போல் திருப்பி விட்டுட்டே இருங்க. பார்த்திங்கன்னா நல்லா லைட்டாக அந்த கருப்பு கலர் வெந்து நல்லா அந்த ஸ்மோக் ஃப்ளேவரோட ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆகிட்டுருங்க நம்ம பார்பிக்யூ சிக்கன். பார்த்திங்கனாலே தெரியும். ஆக்சுவலாக இது நான் லாஸ்ட் வீக் தான் பண்ணேன், இப்போ தான் அதுக்கு பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இப்போவும் டெம்டிங்காக இருக்குது. இந்த வாரமும் நம்ம வீட்டில் கிரில்லு தாங்க. நம்ம வெளியில் போய் வாங்கி பண்ணுறதை விட நம்ம வீட்லேயே நம்ம ஃபேமிலி கூட சேர்ந்து இது போல் நம்ம எல்லோரும் சேர்ந்து செஞ்சு இது போல் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு மாதிரி தாங்க இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம டேஸ்டியான இந்த பார்பிக்யூ சிக்கன் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் குக் வித் சுஜிக்கு ஒரு லைக்கோ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனோ கிளிக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுங்கிறத போஸ்ட் பண்ணுங்கள். Thank you, friends.